ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். சாருஜன் சண்முகநாதன் இலங்கை கிரிக்கெட்டிலேயே ரசிகர்கள் நம்பிக்கையோடு பேசுகின்ற ஒரு பெயர் சாருஜன் சண்முகநாதன். அண்டர் 19 கிரிக்கெட்டிலே கலக்கியவர், அண்டர் 19 கிரிக்கெட்டிலே அணியின் உதவி தலைவராக செயற்பட்டவர், அண்டர் 19 கிரிக்கெட் போட்டிகளிலே சதம் அடித்தவர், இப்படியெல்லாம் பல சாதனைகளை பெற்றவர். எதிர்காலத்திலே நம்பர் 3 விளையாடக்கூடிய ஒரு நம்பகமான விக்கெட் காப்பு தெரிந்த ஒரு பேட்டர், ஏன் குமார் சங்கக்காரவினுடைய இடத்துக்கு பொருத்தமானவர்கள் என்று சொல்லி கூட பேசப்படுகின்ற ஒருவர் சென்ட் பெனடிக்ட் கல்லூரியினுடைய வீரர் சாருஜன் சண்முகநாதன். அன்னை காலமாக இலங்கையினுடைய கிரிக்கெட்டிலே பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு பெயர் சாருஜன் சண்முகநாதன். இன்னும் 20 வயதாகவில்லை, 19 வயது தான் ஆகிறது. ஏப்ரல் மாதம் வருகின்ற ஆண்டு வந்தால்தான் அவர் 20வது வயதை எட்டி பிடிப்பார். ஆனால் இதற்கிடையிலேயே பல அளவுக்கு சாருஜன் சண்முகநாதன் சாதித்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். பெனடிக்ட் கொழும்பு கொட்டையனா பெனடிக்ட் கல்லூரியிலே இவர் கல்வி கற்றவர். இப்படிப்பட்ட சாருஜன் சண்முகநாதன் அண்டர் 19 கிரிக்கெட்டிலே நீண்ட காலமாகவே உங்களுக்கு தெரியும், இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களால் லிட்டில் சங்கா என்று சொல்லி புகழப்பட்ட ஒருவர். இப்போது லிட்டில் சங்கா என்று பேரளவில் மட்டும் புகழப்படாமல் அவர் செயற்பாட்டளவிலும் காண்பித்தார். இலங்கை விளையாடிய உலகக்கிண்ண ஆட்டங்களிலே மிகச்சிறப்பாக இலங்கையை பிரதித்துவம் செய்திருந்தார். உலகக்கிண்ண ஆட்டங்களிலும் கூட சிறப்பாக விளையாடியவர். சதம் கூட இளையோர் அணிக்காக இலங்கை அணிக்காக விளையாடிய போது சதத்தை கூட இவர் விளாசியிருந்தவர். அணி வெற்றி பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் கூட இவருடைய துடுப்பாட்ட பிரதிகள் பலரையும் பேச வைத்திருந்தன. விக்கெட் காப்பாளராகவும் சிறப்பாக செயற்படக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்திய சாருஜன் சண்முகநாதன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிலே தன்னுடைய முதலாவது சதத்தை அடித்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று சொல்லலாம். இந்த ஆரம்பம் என்பது நாங்கள் தெரியும், அண்டர் 19 கிரிக்கெட்டிலே இந்த ஜூத் கிரிக்கெட்டிலே விளையாடுகின்ற விளையாட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் தேசிய அணிக்குள்ளே நுழைந்து விட முடியாது. இந்த ஜூத் கிரிக்கெட்டிலே காட்டுகின்ற பெர்ஃபார்மன்ஸை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், கிளப் கிரிக்கெட்டுக்கு இவர்கள் வரலாம். கிளப் கிரிக்கெட்டிலே டொமினேட் செய்கின்ற போது எமர்ஜிங் ஸ்குவாட், ஏ ஸ்குவாட், அதே போன்று நேஷனல் ஸ்குவாட் என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில் பிரபலமான ஒரு கழகம் தமிழ் யூனியன் கழகம். இந்த தமிழ் யூனியன் கழகத்துக்காகத்தான் இலங்கையினுடைய தேசிய வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த், ஏற்கனவே அவர் 2 போட்டிகளில் ஆடியிருக்கிறார் தானே, இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய அறிமுகத்தை பெற்றிருந்த வீரர். இவரும் சாருஜன் சண்முகநாதன் இப்போது விளையாடி கொண்டிருக்கின்ற தமிழ் வீரர்கள் என்று சொல்லலாம். வினோத் பானுக்க அந்த அணியினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னும் ஒரு பானுக்க இருக்கிறார், பானுக்க ராஜபக்ச இருக்கிறார். இப்படி பல பிரபலங்கள் அந்த அணியிலே இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அந்த அணி மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்தித்திருந்தது. தற்போது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மேஜர் லீக் கிரிக்கெட் டூர்னமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற 3 நாட்கள் கொண்டதான ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அந்தஸ்துடைய முதல் தர போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. பதுருளிய அணிக்கு எதிராக சாருஜன் சண்முகநாதன் சதம் அடித்தார். இந்த சதம் எப்படி என்று சொன்னால், அவர் கடைநிலை ஆட்டக்காரராக டாப் ஆர்டர் என்பது முதல் 5 வீரர்களையும் நாங்கள் சொல்லிவிடலாம். பின்னர் விக்கெட் காப்பாளர், பின்னர் ஆல்ரவுண்டர், ஸ்டைலண்டர்ஸ் என்று சொல்லி வருவார்கள். இந்த கடைநிலை ஆட்டக்காரர்களை வைத்துக் கொண்டு 112 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இந்த அணி இழந்து தடுமாறிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸை சாருஜன் விளையாடினார். அந்த போட்டியை பார்த்தவர்களுக்கு தெரியும் இது இவ்வளவு ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ் என்று. ஒரு ஓப்பனராக நம்பர் 3, நம்பர் 4 டாப் ஆர்டரிலே வந்து அணியும் மிகப்பெரிய விளையாட்டிலே ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்ற போது சதம் விளாசுவது என்பது அது ஒரு சாதாரணமான விடயம். அது எல்லா கிரிக்கெட் அபிலிட்டி உள்ள எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் டாப் ஆர்டர் முற்றுமுழுதாக சிதைந்து போகின்ற போது கடைநிலை ஆட்டக்காரர்களை களத்தில் ஒரு பக்கத்திலே வைத்துக் கொண்டு ஓட்டங்களை குவித்து அணிக்கும் வலு சேர்ப்பது என்பது ஒரு மிச்சத்தக்க ஒரு கிரிக்கெட் சாதனை. இந்த சாதனை பதுருளிய கழகத்துக்கு எதிராக கடந்த சனிக்கிழமை தமிழ் யூனியன் கழகத்துக்காக விளையாடி 6ஆம் இலக்கத்திலே தான் இவர் ஆடுகளம் நுழைந்திருந்தார். சாருஜன் சண்முகநாதன் சதம் அடித்தார். அவருடைய முதல் தர கிரிக்கெட்டிலே அவர் விளாசி இருக்கின்ற முதலாவது சதம் இந்த சதமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் அதிகமான ஓட்டங்களை தமிழ் யூனியன் அணி பெற்றுக்கொண்டது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்க இவர் சதம் அடித்து 100களிலேயே 5 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்ட நிலையில் சதம் அடித்து அணியை ஓரளவிற்கு தூக்கி நிறுத்தினார். 3 நாட்கள் போட்டிதானே, போட்டி வெற்றி தோல்வியற்ற நிலையில் ட்ரோவாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. சாருஜன் சண்முகநாதன் வெகு விரைவிலே இலங்கையினுடைய தேசிய தேர்வாளர்களுடைய பார்வையை எட்டுவார்கள் என்று சொல்லி ரசிகர்கள் நம்பி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயம் என்ன,
தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதானே. தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம் என்று அள்ளி அள்ளி வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது விஜயகாந்த், வியாஸ்காந்த் ஆசிய போட்டிகளிலே பங்கேற்றிருந்தவர். ஏற்கனவே ஒரு ஆட்டம் பாகிஸ்தானிலே இடம்பெற்றிருந்த போட்டிகளிலும் கூட இந்த விஜயகாந்த், வியாஸ்காந்த் முத்தரப்பு தொடரிலே விளையாடி இருந்தார். அதே போன்று வளர்முக வீரர்களுக்கு இடையிலான ரைசிங் ஸ்டார்ஸ் ஏசியா கப் போட்டிகள் இடம்பெற்றிருந்தன கட்டாரிலே. அந்த ரைசிங் ஸ்டார் ஏசியா கப் போட்டிகளிலும் கூட விஜயகாந்த், வியாஸ்காந்துக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. முதல் 2 ஆட்டங்களிலும் சிறப்பாக விளையாட உடனடியாக இலங்கை தேசிய குழாத்துக்கு அழைக்கப்பட்டது. இப்படி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது. தமிழ் வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள். நேற்று கூட இப்போது இடம்பெற போகின்ற ஆசிய கிண்ண போட்டிகள் அண்டர் 19 ஏசியா கப் போட்டிகளுக்காக 3 தமிழ் வீரர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து 2 வீரர்கள் குகதாஸ் மாதுலன், அதே போன்று விக்னேஸ்வரன் ஆகாஷ் அண்மை காலமாக மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்ற ஒரு வீரர், அதே போன்று ஆத்தாம் ஹில்மி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர் கண்டி ட்ரினிட்டி காலேஜை சேர்ந்திருக்கின்ற வீரர். 3 தமிழ் பேசுகின்ற வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்டர் 19 ஸ்குவாடிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் பிந்தி கிடைத்த தகவலின் அடிப்படையில் தசைப்பிடிப்பு குகதாஸ் மாதுலன் அவதிப்படுகிறார். ஆகவே அவர் ஸ்குவாடில் இருந்து வெளியேற இன்னும் ஒரு வீரரை சேர்த்திருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த முறை இலங்கை சார்பிலே விளையாடி இருந்த அண்டர் 19 அணியில் கூட நியூட்டன் விளையாடி இருந்தார், சாருஜன் விளையாடி இருந்தார், குகதாஸ் மாதுலன் விளையாடி இருந்தார். ரஞ்சித் குமார் நியூட்டன் அவர் ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர், ஓப்பனிங் பேட்டிங் கூட செய்யக்கூடிய ஒருவர், ஓப்பனிங் போலராக இருக்கக்கூடியவர். அவரைத்தான் பிரதானமான வீரராக அந்த அணியிலே இணைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரஞ்சித் குமார் நியூட்டன், குகதாஸ் மாதுலன், சாருஜன் சண்முகநாதன் என்று 3 தமிழ் பேசுகின்ற வீரர்கள் ஒரேடியாக அண்டர் 19 கிரிக்கெட் ஆடி இருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி பல வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சாருஜன் சண்முகநாதன் மிக லாபகமாக, அவர் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்டர், இடதுகை துடுப்பாட்ட வீரர், விக்கெட் காப்பும் செய்யக்கூடிய ஒரு வீரர். ஆகவே அண்மை காலமாக இவர் யூத் கிரிக்கெட்டிலே பிரகாசித்ததை அடுத்து இப்போது இந்த கிளப் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி இருக்கிறார். 5 போட்டிகள், அந்த போட்டி 5வது போட்டி. 5வது போட்டியிலே 1வது சதத்தை அடித்திருக்கிறார். இப்படி இவருடைய துடுப்பு இன்னும் பேச வேண்டும், இன்னும் ஓட்டங்கள் குவிக்க வேண்டும், தேர்வாளர்கள் உற்று கவனிக்க வேண்டும். சாருஜன் சண்முகநாதன் நம்ம பையன் இலங்கை தேசிய அணியிலே இடம் பிடிப்பார்கள் என்று சொல்லி பிரார்த்திப்போம், வாழ்த்துவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தியுங்கள், ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள் ஏதோ ஒரு வகையில் நம்ம சாருஜன் சண்முகநாதனை தேசிய கிரிக்கெட் குழாத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி நம்புவோம். விஜயகாந்த், வியாஸ்காந்துக்கு பின்னர் சாருஜன் சண்முகநாதன் அணியிலே இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஏற்கனவே பல தமிழ் பேசுகின்ற வீரர்கள் இலங்கை தேர்வாளர்களுடைய பார்வைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அதிலே மிக இளையவராக இந்த சாருஜன் சண்முகநாதன் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வாழ்த்துக்கள் சாருஜன் சண்முகநாதனுக்கு. பதுரலி அணிக்கு எதிரான போட்டியின் போது ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு விரைவாக ஞாபகப்படுத்தி விடலாம் என்று சொல்லி நம்புகிறேன். தமிழ் யூனியன் அணி முதலில் துடுப்படுத்தாடி 347 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பதுரலி அணி 205 ஓட்டங்களை தான் பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தமிழ் யூனியன் 9 விக்கெட்டுகளை இழந்தது, 97 ஓட்டங்களை பெற்ற வழியில். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பதுரலி 56 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள், 3 நாள் ஆட்டம் என்கிற காரணத்தால் இந்த போட்டி ட்ரோவாக நிறைவுக்கு வந்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இதிலே மினோட் பானுக்க அணியினுடைய தலைவராக விளையாடி இருந்தார். சாருஜன் சண்முகநாதன் இந்த அணியிலே இடம் பிடித்திருந்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது. பிரபலமான பல வீரர்கள் விளையாடி இருந்தார்கள். பதுரலிய அணியை பொறுத்தவரையில் பதுரலிய அணியும் ஒரு பிரபலமான அணி என்பதும் கவனிக்கத்தக்கது. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த போட்டிகளிலே, மேஜர் லீக் டூர்னமெண்டிலே அடுத்தடுத்த போட்டிகளிலே சாருஜன் எவ்வாறு திறமையை வெளிப்படுத்துகிறார் என்கிற விவரங்களை தெரிந்து உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காணொலி பிடித்திருக்கமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சாருஜனுக்கு உங்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.